மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாளா தமிழ்நாட்டில் ஒரே பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் விஜய் அவருடைய கட்சியை அழிக்கவே, அதாவது தாவாகால சேர்ந்திருக்காரு அப்படின்னா ஒரு பேச்சு 2 நாட்களா அடிப்படுது. அதை குறித்து தான் இப்போ விரிவா நம்ம பார்க்க போறோம். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திமுக ஐடி விங்ல கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவருடைய மனக்கசப்புக்கு வெளியே வந்துட்டு அப்புறம் விசிகால சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் விசிகால நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி, அதாவது திருமாண்ணனுக்கு அடுத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி அவருடைய கை ஓங்குச்சு. கையை ஓங்கின உடனே அவர் கையை மடக்கி வெளியே தள்ளி விட்டாப்புல. கொஞ்ச நாள் மன வருத்தத்திலே இருந்த ஆதவ் அர்ஜுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்தாரு. இது எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டில் விகடன் குடும்பத்தினர் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ தான் ஆதவுக்கும் அவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர்றாங்க. இப்போ இதெல்லாமே பார்த்தோன்னா ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்ல, அதுதான் ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுக டு விசிகா, விசிகா டு தாவேகா அப்படின்னு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவர் ஒரு திமுகவுடைய பி டீம் கிடையாது, ஏ டீம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்களோ நானோ பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரோ யாரும் சொல்ல. ஆதவ் அர்ஜுன் அவருடைய மனைவியோட அண்ணன், அதாவது அவருடைய சொந்த மச்சான், அவங்களே சொல்றாப்புல. நிறைய பார்த்தீங்கன்னா இது சமூக வலைதளங்கள்லயும் பரவிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு 2-3 முக்கியமான டிவி சேனல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் உள்ள வந்த உடனே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திமுகவில் ஆதவ் இருக்கும்போது உதயநிதிக்கும் அவருடைய மைந்தனருக்கும் சண்டை வந்துச்சு. அதாவது உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் கோல்மூட்டி விட்டது இந்த ஆதவ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் விசிகாக்குள்ள வந்த உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திருமா அவர்களுக்கும் கோல்மூட்டி விட்டதே இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இப்போ தாவேகாக்கு வந்திருக்காரு தெரியுங்களா. இப்போ இந்த தாவேகால வந்த உடனே கிட்டத்தட்ட அந்த 41 மரணங்களில் இவருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் கரூருக்கு பிரச்சாரம் வந்திருக்காரு. போலீஸ் தரப்புல பார்த்தோம்னா நீங்கள் இங்கே இருந்து பேசிடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் உடனே இல்லை நாங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கு தான் போவோம்னு சொல்லிட்டு அடாவடியாக ஆதவ் தான் இங்கே கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த 10 ரூபா பாலாஜி விஷயங்களும் தெரியும், அவர் பாட்டு பாடின விஷயங்களும் தெரியும். விஜய் அவர்கள் க்ரௌடு நிறைய சேர்ந்ததும் தெரியும். இந்த 41 மரணமும் இந்தியா முழுவதுமே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதவ் அவர்கள் தான் அந்த செருப்பு வீச்சுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதவ் அவர்கள் தான் செருப்பு வீசினார்னு சொல்லப்படல. அங்கே அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டா கரெக்டாக வீசணும் அப்படின்ற அந்த குறிக்கோள் ஒன்று வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை நான் சொல்லலைங்க, அவர் சவுக்கு மீடியாவில் பார்த்தாங்கன்னா அவர் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லப்பட்டது. இது எல்லாமே ஒரு கனெக்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட திமுகவின் ஏ டீம் தான் பார்த்தோன்னா ஆதவ் அர்ஜுன். சரி, திமுகவின் ஏ டீம் ஆதவ் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படிங்க ஆதவ் அவர்கள் திமுகவை அப்படி பயங்கரமாக திட்டுறாப்புல, கழுவி ஊத்துறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா அப்படின்ற மாதிரி. இப்படி இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் முதல்வர், அதாவது விஜய் அவர்கள் தான் முதல்வர் கேண்டிடேட்னு தனியாக அவரை தவிக்க விட்டுட்டு அதிமுக பக்கம் சேர விடாமல் திமுக எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படின்னா இந்த செய்தி குறிப்பு சொல்லப்படுது. இந்த செய்தி குறிப்பு அப்படின்னா, அதாவது அவருடைய மச்சான் சார்லஸ் அவர்கள் சொல்கிற விஷயங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே பொருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாகவே ஆதவ் அர்ஜுன் அவர்களை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. அதே போல் கட்சி வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணாலுமே அதை பார்த்தாங்க அப்படின்னா கையாடல் பண்ணுறதுக்கு, அதாவது தன்வசப்படுத்துறதுக்கு ஆதவ் அர்ஜுனும் தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கிறாப்புல இந்த விஜய் அவர்கள் அப்படின்னு சுற்று வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆதவ் அர்ஜுன் என்னதான் பண்ணாலும் விஜய் அவர்கள் கேட்டு, அதாவது திராணியாக கேட்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா முழுக்க இந்த கட்சிக்கு செலவு பண்ணுற, அதாவது ஏடிஎம் மிஷின், எனி டைம் அமௌண்ட்டோட மிஷின் பார்த்தோன்னா ஆதவ் தான் சொல்லப்படுது. அதனால் இது மாதிரி வெளியே நடக்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் அதாவது அந்த சார்பாக தாவேக சார்பாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே நடக்கிறதே அவருக்கு தெரியல. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா விஜய் அவர்களுக்கு? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உள்ளே போனார்னா வெளியே வர மாட்டார், ஃபோனை என்ன கூட மெயினாக யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் ஆதவ் அர்ஜுனை மெயினாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா,
எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆமை பூண்ட வீடு வந்து விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆதவர்ஜன் இந்த கட்சியும் வந்து விளங்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து 3 கட்சி அமாவாசை, அவர் 4வது கட்சிக்கு போகிறதுக்கும் வந்து தயங்க மாட்டாப்புல. இன்னும் அடுத்த கட்சிக்கு தாவாரா இல்லை தாவாக்காவே வந்து தன்வசப்படுத்துவாரான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.